தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 8வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. என் வாழ்விலே இதை நான் அடைய வேண்டும், இந்த நிலைக்கு வர வேண்டும், இத்தகைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டு நிறைவாக வாழ வேண்டும், நாம் செய்கின்ற தொழிலே முன்னுக்கு வர வேண்டும், அல்லது வீடு கட்ட வேண்டும், வீட்டிலே இத்தகைய நிலைகள் இருக்க வேண்டும், தன் குழந்தைகளை இந்த நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்று எத்தனையோ நோக்கங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை சூழ்நிலைகளே கிறிஸ்தவர்களாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அவருடைய ஆசீரை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்வின் நோக்கமாக என்ன இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு அழகாக சொல்லுகின்றார். எல்லாவற்றிலும் கடவுளே பெருமைப்படுத்தப்படுவாராக, மாட்சி அவருக்கே உரித்தாகட்டும் என்று சொல்லுகின்றார். நீதிமொழிகள் புத்தகம் 3:6 படிக்கின்ற பொழுது, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை கண்முன் வைத்து செய், அப்பொழுது ஆண்டவர் அதை உனக்கு நேர்த்தியாக ஆசீராக மாற்றி கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 10:31 படிக்கின்ற பொழுது, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் மகிமைக்காக அதை செய்யுங்கள் என்று சொல்லி பவுலுடையார் அழைப்பை விடுக்கின்றார். கொலோசியர் புத்தகம் 3 படிக்கின்ற பொழுது, நீ எதை செய்தால் மனிதர்களுக்காக செய்யாதே, மனிதர்கள் கண்முன் கொண்டு செய்யாதே, மாறாக ஆண்டவரை கண்முன் கொண்டு ஆண்டவருக்காக செய் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். ஏனென்றால் யோவான் 13:35 உங்களுடைய நற்செயல்கள் காண்கின்ற மக்கள் விண்ணக தந்தையை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்கிறார். நம்முடைய நோக்கம் கடவுளை மாட்சிப்படுத்துவதை தான் புனித இன்னியாசியார் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னார். நாம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அதில் வருகின்ற நன்மைகள் எல்லாம் எல்லா பேரும் கடவுளுக்கே. ஏனென்றால் நாம் கடவுளுடைய வெறும் படைப்பு மட்டுமே, நாம் பொறுப்பாளர்கள் மட்டுமே தான் பேதுரு சொல்லுகின்றார். அவருடைய அருட்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் என்று சொல்லுகின்றார். நம்மை நம்பி கடவுள் நம்மிடம் ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். அது குருவாக இருக்கலாம், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், திருமண வாழ்வில் இருப்பவர்களாக இருக்கலாம், எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை கொடுத்து அந்த பணியை செய்வதற்காக கடவுள் இந்த உலகில் நம்மை படைத்திருக்கின்றார். நாம் செய்கின்ற செயல்கள் இறை அருளை பெற்று இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படி? மத்தேயு 24:45 படிக்கின்ற நம்பிக்கைக்குரிய பணியாளனை போல அந்த பணியாளனும் அந்த தலைவன் நம்பி தன்னுடைய பொறுப்பை ஒப்படைக்கின்ற பொழுது அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்பிக்கையோடு அறிவு தெளிவோடு தன்னை ஒப்படைக்கப்பட்ட பணிகளை விழிப்போடு செய்கின்ற பொழுது தலைவனுடைய பாராட்டை பெறுகின்ற சொல்லப்படுகின்றது. நாமும் விழிப்போடு அறிவு தெளிவோடு அன்போடு இந்த காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது கடவுள் மகிமைப்படுத்தப்படுவார். அதிலே மகிழ்ந்த கடவுள் நம்மையும் ஆசீர்வதிப்பவராக இருப்பார். அப்படி கடவுளை மகிமைப்படுத்தி நம் பணியை செய்ய வேண்டுமெனில் கடவுள் நம்மிடம் ஒப்படைக்கப்படுகின்ற பொறுப்பினை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை பயன்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். வெறுமனே கடவுள் யாரையும் படைத்து விடவில்லை. நாம் திட்டுவோம் அல்லவா, முட்டாளே, அறிவில்லாதவன் என்று சொல்லி. அப்படி யாரையும் கடவுள் படைத்து விடவில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கைக்கு தேவையான அருள்வரங்களையும் ஆசீர்வாதம் கொடுத்துதான் படைத்திருக்கின்றார். 5 தாளந்து 2 தாளந்து பெற்றவன் தான் பெற்றுக்கொண்ட தாளந்தை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக சம்பாதிக்கின்ற பொழுது தன்னுடைய மகிழ்ச்சியிலே பங்கெடுப்பவனாக இருக்கின்றான். இன்னும் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்பவனாக இருக்கின்றான். 1 தாளந்து பெற்றவன் அதை பயன்படுத்தாத பொழுது தலைவனுடைய கண்டிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றான். அவன் புறம்பே தள்ளப்படுகின்றான். கடவுள் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட தாளத்தை நாம் கண்டுகொள்ளுகின்ற பொழுது என்னிடம் இருக்கின்ற கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன? சொல்வதை போல பேசுகின்ற திறன், அறிவுரை கொடுக்கின்ற திறன், மன்னிக்கின்ற திறன், இப்படி பல்வேறு ஆசீர்வாதங்களை தூயாவின் கொடைகளை நம்மிலே கடவுள் கொடுக்கின்ற பொழுது அதை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதன் வழியாக கடவுளை மகிமைப்படுத்த முற்படுகின்ற பொழுது கடவுள் நம் வாழ்வை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். அப்படி நாம் பயன்படுத்தவில்லை எனில் நற்செய்தியிலே
அத்தி மரத்திலே கனியை தேடுகின்ற பொழுது கனி இல்லாத பொழுது அந்த மரமானது சபிக்கப்படுவதை போல ஒரு சில நேரங்களிலே, ஏன் பெரும்பான்மையான சமயங்களிலே கடவுள் கொடுத்த ஆசி நாம் பயன்படுத்தாத பொழுது நாம் நம்மையும் அழித்துக் கொள்கிறோம், கடவுள் கொடுத்த அருளையும் வீணடிப்பவர்களாக மாறிவிடுகின்றோம். இந்த நாளிலே யோசிப்போம். இந்த நாளை கடவுள் எனக்கு கொடுத்திருப்பது, இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதம் என்மேல் பொழிந்து என்னை வழிநடத்துகின்ற கடவுள் எனக்கு தேவையான ஆற்றலையும் வலிமையும் கொடுத்து என்னை காத்து கொண்டிருப்பது, என்னுடைய சொல்லாலும் செயலாலும் நான் கடவுளுக்கு உண்மையிலவனாக இருந்து கடவுளை கண்முன் கொண்டு இறைவனை மகிமைப்படுத்துகின்ற வாழ்வு வாழ வேண்டும். இந்த நாளிலே எனக்கு கடவுள் கொடுத்த நேரத்தையும் திறமையும் ஆசீரையும் அருள் வரங்களையும் நல்ல முறையில் பயன்படுத்தி அதன் வழியாக கடவுளுடைய அன்பை சுவைப்போனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் முற்படுகின்றோம். இந்த நாள் ஆசீர்வாதம் உள்ளதாக மாறும். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுளே, என்னை உம்முடைய அருளால் நிறைத்ததற்காக நன்றி. உம்முடைய அருள் வரங்களை கொடுத்திருப்பதற்காய் நன்றி. இந்த நாளிலே நீர் கொடுத்த அருள் வரங்களை முழுமையாய் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்துகின்ற ஆசீர் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். கடவுள் நம் ஒருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுவாராக. ஆமென். வானம் பூமியாவுமே வணங்குகின்ற நாமமே இயேசு இயேசு இயேசுவே கிறிஸ்து இயேசுவே. வானம் பூமி தோன்றும் முன் வாழ்ந்திருந்த நாமமே இயேசு இயேசு இயேசுவே கிறிஸ்து இயேசுவே. மீட்புக்காக யாவர்க்கும் வழங்கப்படும் நாமமே இயேசு இயேசு இயேசுவே கிறிஸ்து இயேசுவே. வாழ்வு பயண பாதையில் வலிமையூட்டும் நாமமே இயேசு இயேசு இயேசுவே கிறிஸ்து இயேசுவே. இயேசு இயேசு இயேசுவே கிறிஸ்து இயேசுவே.